ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என்ன அப்படி ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய பையனுக்காக ஒரு பேட்டரி கார், ரிமோட் கார் வந்து வாங்கியிருக்கேன். பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்குமே சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கார்த்தி வந்து கார் வந்து கேட்குறான், எனக்கு வந்து அதை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் வந்து வேறு மாதிரி மீன் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன கார் கூட வாங்கி தர முடியலையா அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவன் கேட்டது சின்ன கார் கிடையாது, பெரிய கார், உட்காந்து ஓட்டுற மாதிரி பேட்டரி கார் வந்து அவன் கேட்டிருந்தான். அந்த கார் வந்து என்னால் வாங்கி தர முடியல. சின்ன ரிமோட் கார் வந்து அவன் கேட்டிருந்தான்னா நான் அப்பயும் வாங்கி கொடுத்துட்ருப்பேன். நிறைய பேர் வந்து நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் என் பையனுக்கு நான் வாங்கி கொடுக்குறது தான் வந்து நல்லாயிருக்கும். அண்டு அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு. அது நிறைய பேரண்ட்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு ஆசையும் கூட, நான் வந்து சொந்தமாக நான் செஞ்ச வேலையிலேருந்து வர்ற அமௌண்ட்டில் பசங்களுக்கு வந்து கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஆசையினால தான் நான் இவ்வளோ நாள் இதை வந்து வாங்கி கொடுக்காம இருந்தேன். பசங்க வேறு ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூல் வேறு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் விளையாடுறதுக்கு வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு ரொம்ப க்ரூஷலான மூமெண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். சரி, வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், சரி ஓகே யூடியூப்பில் வர்ற அமௌண்ட்டில் வந்து நம்ம இந்த கார் வந்து வாங்கி கொடுத்துடலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது ஒரு சூப்பரான மூமெண்ட்டு. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு கால் வந்தது, வாலாஜாபாத் டு சென்னை வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தேன். அமௌண்ட் வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பார்சலும் சேம் டைம் வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சென்னையிலேருந்து கிளம்புறேன், அமேசான்லேருந்து கால் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி பார்சல் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. நான் அங்கேயே கால் பண்ணி, சார் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், நான் வந்துட்டு நான் வாலாஜாபாத்லேயே வாங்கிக்கிறேன், வீட்டாண்ட போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி வெயிட் பண்ணி எனக்காக அந்த பார்சல் வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு அமேசான். பார்சல் வாங்கிட்டு இப்போ நான் வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். பசங்களோட அந்த என்ஜாய்மெண்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். எப்போ இந்த 2 பாக்ஸ் தான், லைட் இல்லை, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஓகே, இந்த வண்டி சாவி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, பாக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஃபோன் வேறு கையில் வச்சுட்ருக்கனா எடுக்க முடியல. லாக் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. பசங்க எங்கே இருக்காங்க? இந்த பாக்ஸ் கொடு பசங்க. என்னது பாவா? பிரித்து பாருங்க. டிவி நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. என்னது இது? என்னது கண்டுபிடிங்க. ஏன் தலையை சரியிற கார்த்தி? ஒரு சத்தமும் கேட்கல, வெறும் பாக்ஸ் இருக்கிற பத்தம் தான் கேக்குதுல. நைஃப் எடுத்துட்டு வாப்பா, கட் பண்ணு. தானே ஈஸியா பிச்சிடலாம். ஆமா, ஈஸியா பிச்சிடலாம். வேற யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போயிடுது. பெரிய டக்குன்னு பிரிங்க. எவ்வளோ நேரம் பெரிய பிரிக்கிறாங்க. எந்த பக்கம் பிரிக்கணும்? கேட்ட நீயே டொம்முன்னு திறந்த உடனே யாரா இது அப்படின்னு ஏந்து வர. ஏன் கேட்டு என் பூட்டி வைக்கல, திறந்து இருக்கு. பால் வரணும்னா வெயிட் பண்ணுறேன். நான் ஓபன் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அந்த லைட் போடு, வெளிச்சமே தெரியும். பார்த்து பொறுமையா. பொறுமையா. ஏய் கார்த்தி, இல்ல இது வெறும் அட்டை.
ஏய் உள்ள கார் இருக்குடா. அத்தையா அவன் பிரிக்க தெரியல, அவனை பிரிச்சு கொடு. ஆர்வத்துல அவனை எதை எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. நான் பண்றேன்டா. இது இப்படி பிரிக்கணும். பிரியா வேற போராடுறா. அவ கரெக்டா பிரிச்சுட்டா. நீ இவன் போட்டு குடுக்குறான் மயில். ப்ளூ கலர் இருக்கு. உனக்கு எனக்கு வந்து இரு, அவனுக்கு அவனுக்கு போக மாட்டான். கார்த்தியோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறுது. எப்போ வாங்கின? ஏய் ஏய் உனக்கும் ப்ளூ எனக்கும் ப்ளூடா. ஆமா. ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுல்ல, எனக்கு ரெட் வேணும் ப்ளூ வேணும்னு சொல்லி. ஆன் பண்ணுவாங்க. இரு செல்லு எல்லாம் போடணும். என்ன கார்த்தி இதுக்கு பாருப்பா. என்ன ஷாக்கிங்கா இருக்க. செல்லு மூட்டையா இருக்கு. தெரிய. இது கேபிள் சொல்ற மாதிரி இருக்குடா. பேட்டரி தனியா கொடுத்துருப்பாங்கப்பா. அதுக்கு இருக்கிற மாதிரியே லெஃப்ட் ரைட்ல. ஆஹா. டேய் இங்க பாருடா, உனக்கு கார் ஓட்டுற மாதிரியே ஸ்க்ரூ. ஆ. இப்படிதான் ஓட்டணும் கூட. ம். இப்படி ஓட்டணும் போல இருக்குதுடா. அப்படிலாம் இல்ல, பட்டன் சாய்த்தானா. ஆ. ஏய் அங்க பாரு, ஜீனியஸ் சூப்பரா கண்டுபிடிச்சான் பாரு. அவன் வருங்காலத்துல பெரிய பட்டன் இது சொன்னேன். ஓகே 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 சூப்பர் சூப்பர். சரி அசம்பிள் பண்ணலாமா? வாங்க. ஆமா அம்மா இங்க காட்டு வெயிட்டா இருக்கா காரு? நல்ல வெயிட் இருக்குல்ல. உனக்காக தான் நல்ல வெயிட்டா வாங்கினேன், நீ தான் சீக்கிரம் உடச்சு முடியாது. அம்மா இங்க பாரு. என்னாச்சு என்னாச்சு? இங்க பாரு. ஓ நம்ம வண்டியில இருக்க மாதிரியே இருக்கா? ஆமா. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி போடணும்? சின்ன பேட்டரி பெரிய பேட்டரியா? இதுக்கு இல்ல இது வந்து இது கடிகாரத்துல வரும்ல அந்த இதுக்கு இல்ல இது. ஆமா கடிகாரத்துல போறதுக்கு ரெண்டு எடுத்துனோம். இது சார்ஜபிள். இதுக்கு ரெண்டு எடுத்துட்டு வா. அதுக்காட்டி அது சார்ஜபிள். ரெண்டு வேணுமா? இரு எனக்கே தெரியல. இது சார்ஜிங் இல்ல, இதுவும் சார்ஜிங் தான். இது ஆன் பண்ணா ஓடும். இந்த பேர் சார்ஜிங் போர்ட் உள்ள கொடுத்துருக்காங்க. அதான் இருக்கு. எல்லாம் சார்ஜபிள் தான். பேட்டரி போடணுமா? ஆமா 4 பேட்டரி மட்டும் எடுத்து. ஆன் பண்ணா இது ஓடும்ல. ஆமா கையில வச்சு நின்னு இருக்கீங்க அப்படி. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பிரியா? உனக்கு எப்படி இருக்கு பிரியா? ஜிகினா போட்டு செமையா இருக்குதுப்பா. ஜிகினாலாம் போட்டுன்னு இருக்குதா? அது லைட் வெளிச்சத்துல அப்படியே. அப்பா இங்க பாரு, BMW இருக்கு இதுல. அப்படியா? ஏய் ஆமாண்டா கார்த்தி. இந்த கார் தான் இது. கலர் தான் வேற. ஆனா ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு செமையா பிடிச்சிருக்கு. செமையா பிடிச்சிருக்கா? உனக்கு பிரியா? எனக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம கார் மாதிரியே இருக்குல்ல இது ஒரு சைடுல இருந்து பாக்கும்போது. ஆமா ஆமா நல்லா அதே கலர் இல்ல. இருக்கு. ஓகே பேட்டரி எடுத்துனோம். குடு ஏ டயர் கிளீன். இது ஒண்ணுதான் இருக்குது. எல்லோ கலர் ஒண்ணுதான் இருக்குது. அது விடு. அப்பா இங்க ஸ்க்ரூ போடணும். இதுல ஸ்க்ரூ கழட்டணும். கழட்டணுமா? டிராவல் இருக்கு மாதிரி எடுத்துட்டு டிராவல் ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ கைட்டி தான் இருக்கு. நான் எனக்கு போட்டு நான் விளையாட போறேன். டேய் இருடா, நான் அப்பா போட்டுட்டு தரேன். மாத்தி போட்டுட்டுனா என்ன பண்ணுவ? அழுத்தின உடனே செமையா. கரெக்ட். ஆன்ல தான் இருக்கு. ஆமா ஆன்ல இருக்கா? ஆமா. ஆனா சார்ஜ் இருக்குமான்னு தெரியலப்பா. ஏய் இது என்னப்பா இப்ப போக மாட்டேங்குது. இருப்பா கொடுப்பா. கீழே வைங்க. கீழே வேற வைங்க. ஒண்ணு போடணுமா? இது என்னடா இது? ஆன் பண்ணிட்டீங்களா கார்த்தி? இல்ல கார்த்தி இப்பதான் அது ஆன் அதான் ஆச்சு. லைட் எரியுது. இது பாரு. எங்க? இதோ இருக்கு பாரு பட்டன். இந்த பட்டன் இப்படி அழுத்தின உடனே ஆன் ஆகுது. ஓஹோ. காட்டுப்பா. இப்ப அழுத்து. ஏய் ஏய் பின்னாடி பாரு. ஏய் லைட் தான். ஏய் ரிவர்ஸ் லைட் எரியுது. ஃபார்வர்ட். லைட் அடியில லைட் எரியுது. கீழ லைட்டா? ஆமா கீழ முன்னாடி. வை கீழ வை. ஏய் முன்னாடி அதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் அப்ப அவங்களுக்கு லைட் எரியும்னா எனக்கும் லைட் எரியும். ஆமா. சவுண்ட் ஏதோ ஒன்று வருது பாரு. இல்ல? ஆமா அது சொல்லு. மறந்து. சரி யார் பேரு? இவ பேரையா? இல்ல ஏதோ சொல்ல வந்தோம் மறந்துட்டோம். திருப்பி பின்னாடி ரிவர்ஸ்ல காட்டு. ரிவர்ஸ்ல கூட லைட் எரியுது பாரு கார்த்தி. இந்த பேட்டரி இந்த கழட்டணும். சரி இருபடி நான் போடுறேன். காட்டு. கீழ டொப்புன்னு போடுறேன். இப்பதானே வாங்கிட்டு வந்தேன். சாரி. புதுசுல என்ன பிரியா? இன்னும் ஓட்ட கூட இல்லை. ஏய் ஆனல்ல அடிப்பற.
ஆறுனல் அது அது அந்த சவுண்ட் மோட்டார் சவுண்ட் வருது. அப்போ இது உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு கார்த்தி? நல்லா இருக்கு. அப்படியா? சரி, அப்பனா நீ என்ன பண்ற, பெரிய ஆள் ஆனோடனே அப்பாவுக்கு இதே மாதிரி பெரிய கேர் வாங்கி. இதேதான் பெருசா வாங்கி தரேன். ஓகே? அப்படியா? சரி, ஓகே. அந்த டாப் இல்லாமல மழை பெய்ஞ்சு எப்படா? மழை பெய்யாத போது இந்த ஷீட் வாங்கி வச்சிரேன். மூடி தரக்குற மாதிரி. மழை வரும்போது மூடிக்கோ, மழை வரலன்னா மூடிக்காது. காத்து வச்சா என்ன பண்ணலாம்? முடியல மறந்துருவேன். கார்த்தி நீ அறுத்து கார்த்தி. ஏய் ஏய், ரெண்டு டிஃபரெண்டா வருது. செம்ம ஸ்பீடு இல்ல? தெரியாது செம்ம ஸ்பீடு. கார்த்தி என்னாச்சு? ஸ்லோவா ஓட்டுறான். இல்ல இப்படி இருந்துச்சீங்கன்னா ஒரு வாரம் கூட தாங்காது. சரி சரி சரி. ஹாப்பியா கார்த்தி? பிரியா? மெரிச்சிட போற பார்த்து. ஏன்டா நீ முன்னாடி பின்னாடி பிரியா எங்கேயுமே ஓட்டுறா? நீ எங்கேயும் ஐயோ ஒரே சத்தமா இருக்குது. ஒன்று சைலண்ட் மோட்டர்ரா. ஏய், மெரிச்சிட போறமா? இங்க வந்து உட்காந்து இங்க வந்து. ஓகே, ஆர் யூ லைக்? யா. பத்திரமா வச்சுக்கணும், சரியா? எப்போ வாங்கின? நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சொல்லிட்டியா? என்கிட்ட யார் சொல்லுவா? துணியில மாட்டிச்சு, எடுத்துடு. ஏய், ஏன் துணியில ஏன் வந்த? 2 நாள் முன்னாடியே ஆர்டர் போட்டேன். இது போயிட்டு வந்தல, தாம்பரம் போயிட்டு வந்தல, அங்கே போய் ஷாப்பிங் கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டேன். அமேசான் வந்தா வீட்டாண்ட தானே வருமே. நான் அதான் கால் பண்ணி முன்னாடியே வலசபத்தில் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓட்டு ஓட்டு. சூப்பரா இருக்கா? ஓகே. ஆமா, சூப்பரா இருக்குல்ல? உள்ள என்ன இருக்குன்னு தெரியுதா? லைசன்ஸ்லாம் இருக்குதா உங்களுக்கு முதல்ல? அதெல்லாம் பெரியவங்களுக்கு தான். என்ன காட்டி? வண்டி கவரு வெளில ஒரு வண்டி தான் வேஸ்டா காயுது, இதுக்காவது கவர் வேணும்ல. சூப்பரா? ஓகே அதுனா? ஏன் அவன் ஸ்டக்காய் ஓட்டுறான்? அந்த மாதிரி ஓட்டுறான். கொடுப்பா வேற கொடுக்கல, நல்லா ஓடுதுல்ல? நான் கூட சின்ன வயசுல ஓட்டினது. ஏய், ரவுண்ட்லாம் அடிக்குதுதான். ஏய், இது வரைக்கும் நான் ஓட்டினதே இல்லை. எங்க அப்பா கிட்ட எவ்வளோ கேட்டிருக்கேன் நான் கார் வாங்கி கொடுத்து. எங்க அப்பா கார் வாங்கி தள்ளியே கேக்குதாப்பா உனக்கு? நான் எவ்வளோ வாட்டி ரிமோட் கார் கேட்டிருப்பேன், வாங்கி கொடுத்தியா? இங்க பாரு, என் பசங்களுக்கு நான் ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே ப்ளூ கலர்ல வாங்கி கொடுத்துருக்கேன். எங்க அண்ணனும் சரி எனக்கு சரி ரிமோட் கார் வாங்கி கொடுத்தது இல்லை. எங்க அப்பா நாங்கள் எவ்வளோ கேட்போம், திருவிழா அப்படிலாம் போட்டு ரிமோட் கார் எவ்வளோ கேட்போம், வாங்கி தர மாட்டாங்க. இப்போ நான் கூட அழுகுறேன், எனக்கும் ரிமோட் காரே வாங்கினது கிடையாது, நானும் ஓட்டினதே கிடையாது. எனக்கும் வாங்கி கொடுங்க. பசங்களுக்கு தான் அந்த ஆசை இருக்கும். சரி, உனக்கு என்ன? சரி, ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே, இப்படி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருடைய ஆதரவோடு நான் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு கார் வந்து வாங்கிட்டேன், ரிமோட் கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃபேமிலியில் இன்னையிலேருந்து எல்லாமே நல்லா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கள் ஃபேமிலியிலன்றத விட எங்கள் 2 பசங்க மூஞ்சிலையும் சந்தோஷம் தான், செம ஜாலியாக இருக்கிறாங்க. கார்த்தி ஓகேவா? நான் இது என் பர்த்டே வரைக்கும் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் உடைக்கல மாட்டேன். அதுக்கப்புறம் பழசாயிடும். இத வந்து நீ லைஃப் லாங் பத்திரமா வச்சுக்கணும். ஆமா, அப்போ காட்டுறாங்கல்ல, நான் சின்ன வயசுல ஓட்டின காரு அப்படின்னா அந்த மாதிரி நீ வச்சுக்கலாம்ல. எனக்குலாம் அந்த மாதிரி ஆசை இருந்ததானே, எதுவுமே வாங்கி கொடுக்கல. எனக்கு கூட தான் இல்லை, எனக்கு அப்படி இல்லை. நான் இது பெருசான வரைக்கும் வச்சிருக்கேன். சரி, ஓகே, அவன் பெருசா வர வரைக்கும் வச்சுருந்து காட்டுவான். மேல பெரிய பசங்கள்ல எப்படி ஓட்ட முடியும்? அதான் இது ஓட்ட மாட்டான். அதனால
பிரியா அப்பா வாங்கி கொடுத்தனே நீ எனக்கு என்ன செய்ய போற? நான் வந்து இதே மாதிரி பெரிய கார் வாங்கி தரேன். இதே கார் மாதிரி. நீ பிரியா நான் என்ன வாங்கி தரேன்? சொல்லு. அவன் வந்து டபுள் மாடல் 2 கார் வாங்கி தரேன். 2 கார் வாங்கி தரியா? அதே மாடல்ல 2 கார் வாங்கி தரேன். சரி ஓகே. எல்லாம் கார் வாங்கி கொடுத்தா கடைசி வரைக்கும் இந்த வண்டி டிரைவிங் என்ன விட்டு போகாது போல்றது. ராசிக்கு வண்டி வந்து நல்லா உகந்தது, நல்லா ஜோதியா இருந்தது. ஜகஜோதியா இருப்பீங்க ராசிக்கு. இல்லனா கார் வேணாம், உனக்கு ஒரு தனி வீடு கட்டி நான் மட்டும் அங்க என்ன பண்ண போறேன் உங்களெல்லாம் விட்டுட்டு? தனி ரூம் கொடுத்துறியா? சரி ஓகே. டாபிக் எங்கெங்கயோ போகுது. இவங்கள விட்டா வீடு கப்பல் இது கார் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், எங்கெங்கயோ டாபிக் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனசு வருது இல்ல பசங்களுக்கு. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆசையை வந்து சொல்லுப்பா. சரி சரி. ஐயோ தெரியாம சொல்றேன். அதுதான் பிரச்சனையே. நானும் வந்து சொன்னேன், கார் வந்து என்ன பெருசாக வாங்கி தர முடியாதா, சின்ன ரிமோட் கார் ஒன்றும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அமௌண்ட் ஏதாச்சும் டிரைவிங் போனால் வரும், அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்தது. 2 பேருக்குமே ஒரு கார் வாங்கிட்டோம். ஜாலியாக உட்காந்து ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போவே. அது கண்ணாடி கிளீன் பண்றாரு இப்பவே. அவர் கார் அவர் பத்திரமா பாத்துக்கிறாரு. நீ உள்ள வந்து உட்கார்ந்து ஓட்டி அந்த ரோட்டை மறைக்கிற மாதிரி கார் கண்ணாடி வந்து துணி ஒன்று எடுத்துக்கூடாது. ஓகே கார்த்தி, ஹாப்பி தானே? நான் ஹாப்பி. பிரியா நீ ஹாப்பியா? பிரியா நானும் ஹாப்பி தான். நான் இந்த கார் ரொம்ப வருஷம் பார்த்தேன். ரொம்ப வருஷம் பார்த்தேன். நீ பிரியா இப்பயே ஓடிச்சு கையில இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் பசங்களோட எமோஷ்னல் மூமெண்ட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பசங்க இன்னும் சின்ன பசங்க, அதனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எனக்கு இது வந்து ஒரு சூப்பரான மெமரபிள் மூமெண்ட்டு. நான் இது எங்கன்னா ஃபைலில் எடுத்து வச்சா கூட டெலிட் பண்ணிடணும் மறந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வீடியோவை அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதை யாரும் வந்து தப்பாக மீன் பண்ணாதீங்க. என் பசங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். இன்றைக்கி நைட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவேன். இதே மாதிரி யார் யார் அவங்கவுங்க பசங்களுக்கு அவங்க ஆசையை நிறைவேற்றினீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, என்னால் நிறைய பேச முடியல. ஓகே பாய். பாய். ஏன்னா அது தலை சுத்துது.